மிக முக்கிய வாரமான புனித வாரத்தை தொடங்குகிறோம். எருசலேம் நகருக்குள் அரசராகவும் அமைதியின் தூதராகவும் நுழைந்த இயேசு கிறிஸ்துவை வரவேற்று நிகழ்வை நினைவு கூறுகிறோம். இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தது அதிகாரத்தை காட்ட அல்ல, மாறாக சிலுவை சாவின் மூலமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்கவே. இன்று நாம் கைகளில் ஏந்திருக்கும் இந்த குருத்தோலைகள் வெற்றியின் அடையாளம் மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் பாடுகளிலும் இறப்பிலும் பங்கேற்க போகிறோம் என்பதன் அடையாளம். இன்றைய திருப்பலியில் ஓசன்னா என்றும் பாடு என்று அவரை புகழ்ந்த மக்கள் சில நாட்களில் இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அந்த மக்களின் மனநிலையில் இருக்கிறோமா, அல்லது இறுதி வரை இயேசுவை பின்தொடரும் சீடராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம் இதயங்களை இயேசுவின் இல்லமாக மாற்றிட இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தவக்கால தொடக்கத்திலிருந்து தவ முயற்சிகளாலும் பிறரது பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா நிகழ்வை, அவருடைய உயிர் திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மர நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். இதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்லகேம் என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ ஒரு அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். அவருக்கு முன்னையும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீது மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்ற போது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என பதிலளித்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது குருத்தோலைகள் வந்திருக்கப்படுகிறது.
தாவீதின் புதல்வனுக்கு ஓசன்னா என்று முழக்கமிட்டு இயேசுவை வரவேற்ற அந்த உன்னதமான நிகழ்வை இப்போது நாம் மீண்டும் நிகழ்த்த இருக்கிறோம். இந்த குருத்தோலை பவனி வெறும் சடங்கு அல்ல, இது ஒரு விசுவாச பயணம் என்பதை உணர்ந்து வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்காமல் பக்தியுடன் பங்கேற்று நம் அரசராகிய இயேசுவை வரவேற்போம். அவர் காட்டிய நேரிய வழியில் என்றும் நடந்திட இந்த பவனியில் தூய்மையான உள்ளத்தோடு கலந்து கொள்வோம். ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே,
மாசூசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம்மன்னவரே எழுந்தருள் வீரே. உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா. தாவீதின் அரசனின் புத்திரரே, தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, என் தேவனே தேவனே வருவீரே. உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா. அற்புத யோர்தானில் தீட்சை பெற்றே, அருள் துபதனரால் புகழ் பெற்றே, ஆகாயங்களை நீர் திறக்க விட்டே, உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றே. உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். உசானா தாவீதின் புதல்வா, உசானா 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 தாவீதின் புதல்வா, உசானா உசானா உசானா. சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலின் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. இதில் ஏறி
கை தூக்கவும், பாவம் அதை போக்கவும், இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தானே முக்தி செய்குவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பாதம் பணிவோம், கூறுத்தோலை ஞாயிற்றில் நம் கூறு பாதம் பணிவோம். கூடியாரை பெற்று நாமம் திரியேகரை போற்றுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைவையில் எதிரே சிறுவர் குழாம்
உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் பொருத்த மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுபிரான் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தழரே குறுக்கு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டி மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. இதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இன்றைய முதல் வாசகமானது ஆண்டவரின் ஊழியர் எத்தகைய மனநிலை கொண்டிருந்தார் என எடுத்துக்காட்டுகிறது. எதிரிகள் தன்னை அவமானப்படுத்த போவது தளராமல் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து தன் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்ட ஒரு ஊழியரை பற்றிய செய்தியை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கர்த்தரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் பிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரை உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தேன். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும்
ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை கொண்டிருக்குமாறு புனித பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுவிக்கிறார். கடவுள் வடிவில் இருந்த இயேசு தம்மை தாமே தாழ்த்தி ஒரு அடிமையின் உருவை ஏற்று சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்ததை ஆழமாக விவரிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுவதில்லை. ஆனால் தம்மையே பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழலுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வளம் மருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். தூய மத்திய எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். மத்தேயு அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 14, மேலும் அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 66 முதல். தூய மத்திய எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 14, மேலும் அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 66 வரை. பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார்.
இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனாலும் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில் தான் நான் உங்களோடு திராட்சை பழரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கல்லேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் போக விட மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறு சீடர்கள் அனைவரும் அவரிடம் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதெனில் உமது திருவிழப்படி ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். எழுந்திருங்கள், போவோம், இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம்,
உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றால் நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் 12 பெரும்படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதுதர் எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்து நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறேன். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்துக் கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொள்ள அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிளாத்தியிடம் ஒப்புவித்தனர். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனமருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடம் 30 வெள்ளிக்காசுகளை திருப்பி கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக் கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விளையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்த நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு படித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது.
இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதில் அளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரத்த குரலை கத்தினர். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகியது என்று கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்பொழுது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கென விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்ற போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையொட்டி இடம் என்று பொருட்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரணத்தின் தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக் கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களுள் அவரை இகழ்ந்தார்கள்.
நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து குடித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோடில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மற்றவர்களோ பொருள் எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். இங்கு அனைவரும் மனதாடைத்து சிறிது நேரம் மௌனமாக இருக்கும். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழித்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதீவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிளாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிளாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிளாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு
காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான நாள் இல்லையா? ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். நடந்து வந்ததெல்லாம் கஷ்டமா இருந்ததா? இருக்கணும்ல. அப்ப இயேசுனுடைய பாடுகள் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை தான் இதெல்லாம் கொடுக்கும். நானுமே நினைப்பேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு கஷ்டமா தான் தெரிஞ்சது. ஆனா குருவாக மாறிய பிறகுதான் நினைக்கிறேன், ஒவ்வொரு வழிபாட்டும் நமக்கு உடல் வலியை கொடுக்குது இல்லையா? நிற்க முடியல, ரொம்ப தூரம் நடந்திருக்கிறோம், களைப்பா இருக்கு. இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது? ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் என்பதை சிறு குழந்தைகள் கூட உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த வழிபாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வாசகம், நிக்கணுமா, உட்கார்ந்துக்கலாமே, அப்படி பல சோதனைகள் வரும். நமக்கு வந்துச்சா இல்லையா? வந்திருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் மனுஷங்க எப்பவுமே துன்பத்தை கண்டவுடனே ஓடிடணும் அப்படின்னு மனுஷனுக்கு எப்பொழுதுமே நினைக்கிறான். எல்லா சமயங்களும் அதைத்தான் போதிக்கிறது. துன்பத்தை கண்ட விலகி ஓடு என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் என்ன சொல்லுது? துன்பத்தை கண்டு பயந்து ஓடாத, அதை அரவணைத்துக் கொள். துன்பத்தை கண்டு பயந்து ஓட முடியாது. எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும் இல்லையா? அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள். மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன செய்யும்? இன்பமாக மாறிவிடும். எக்ஸாம் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம்னா அந்த பயம்தான் நம்ம மனசை ஆக்கிரமிக்கும் இல்லையா? இந்த எக்ஸாம் நான் நல்லபடியா எழுதுவேன் அப்படின்னு நம்ம நேர்மறையாக அதை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த எக்ஸாம் என்ன செய்யும்? என்னுடைய திறமையை காட்டுவதற்கான ஒரு இடம், ஒரு சவால் என்று ஏற்றுக்கொண்டு அதை செய்யும் போது என்ன செய்யும்? அது நமக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அதை முன்னேற்ற பாதையில வழி நடத்தும். ஐயோ எக்ஸாம் வருதுன்னு பயந்துகிட்டே இருந்தோம்னா படிக்கவும் மாட்டோம். எக்ஸாம் எழுதும் போது எல்லாம் மறந்தும் போகும் இல்லையா? எனவே கிறிஸ்தவ சமயம் அல்லது ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு மந்திரம் என்பது என்னது? சீக்ரெட் என்பது என்ன? துன்பத்தை கண்டு பயந்து ஓடாத, நீ முன்ன போய் அந்த துன்பத்தை, சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சிலுவையே உனக்கு மீட்பளிக்கும் சின்னமாக மாறும். அதைத்தான் இந்த தவக்காலம் முழுவதும் நம்ம சிந்திக்கிறோம். நாம் செய்த சிலுவை பாதைகளாக இருக்கலாம், அல்லது நாம் மேற்கொள்கின்ற இந்த வழிபாடுகளாக இருக்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். அதற்காகத்தான். குறிப்பாக இந்த நாள்ல நீங்க அந்த நடத்திய வழிபாடுகள் நன்றாக இருந்தது. உங்களோடு இணைந்து நடந்த பொழுது எனக்கு எது மனசுல ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் கூட அந்த குருத்தோலைகளை பயபக்தியோடு வாங்கிக் கொள்கிறார்கள். அது ஒன்றிலே கிறிஸ்தவ சமயத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற மரியாதை என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று நீங்கள் அவர்களோடு கொண்டிருக்கிற உறவு இல்லையா? அதனால அவங்க ரொம்ப சாதாரணமா கொண்டு எனக்கு பக்கத்துல வந்தவர் இந்துக்களுக்கெல்லாம் குருத்தோலை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்களும் ரொம்ப பயபக்தியோட அதை வாங்கி கொண்டார்கள் இல்லையா? அப்ப அவங்களுக்கும் தெரியுது கிறிஸ்தவர்களாகிய இவர்கள் இயேசுவின் இறப்புக்காக, உயிர்ப்புக்காக தங்களை தயாரிக்கிறார்கள் என்று எல்லோரும் இணைந்து இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம். இந்த 40 நாட்களை நாம் தவக்காலமாக நாம் கடைபிடித்திருக்கிறோம். இயேசு இன்னைக்கு ஏன் எருசலேமுக்கு போறாரு? அவர் பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். யூதர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுறாங்க. நம்ம திருவிழா எத்தனை நாள் கொண்டாடுவீங்க? 10 நாளா 13 நாளா? 13 நாள். அப்ப மெட்ராஸ்ல அங்கங்க இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு ஓடி வந்துருவாங்க. அப்படிதான். எதுக்கு? 13 நாள் திருவிழாவுக்கு இருக்கணும். அதே போலதான் இயேசுவை சார்ந்தவங்க யூதர்கள் எல்லாம் எங்க போறாங்க? எருசலேமுக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட போறாங்க. அப்பதான் மக்கள் சொல்றாங்க, இயேசுவை கொல்வதற்கு இவங்க எல்லாம் தேடிட்டு அலையறாங்களே, இயேசு வருவாரா மாட்டாரா அப்படி மக்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இயேசு என்ன செய்யறாரு? தன்னுடைய சீடர்களோடு ஒசானா என்று பாடி எருசலேமுக்குள்ள இன்னைக்கு நுழைகிறார். அதுதான். அப்ப இந்த திருப்பாடுகளின் வாரம், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இது ஒரு கலவையான உணர்வு.
இன்னைக்கு இயேசு எருசலேமுக்குள் நுழைகிறாரு. ஒசானா என்ற மகிமையான கீதத்தோடு நுழைகிறார். மக்கள் எல்லாம் அவருக்கு எவ்வளவு வரவேற்பு கொடுக்கிறாங்க. சந்தோஷம் தானே நமக்கு. நான் அங்க போன ஒரு பாடு மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவரை பார்த்து என்ன சொல்ல போறாங்க? சிலுவையில் அறையும் என்று சொல்ல போகிறார்கள். ஒரு ஃபாதர் குறிப்பிட்ட வாங்குறதுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் எங்க கிட்ட. அது திருமணம் செய்பவர்களுக்கும் பொருந்தும். திருமணம் செய்யறதுக்கு முன்னால் இல்லையா, ஒருத்தவங்க புளியம்பெட்டி அசனத்துக்கு போனாங்க. புளியம்பெட்டியில அசன சாப்பாடு போடுறதுக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்கிடாயை என்ன செஞ்சாங்க, வேன்ல ஏத்தினாங்க. அந்த ஆட்டுக்கிடாய் நினைச்சது பரவாயில்லையே, எவ்வளவு நாளும் நமக்கு நல்லா சோறு போட்டாங்க, இப்ப அழகா வேன்ல ஏத்தி நமக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாங்களே, சந்தோஷமா இருந்துச்சான். புளியம்பட்டி கோயிலுக்கு போன ஒரு பாடு அந்த கிடாய் என்ன பண்ணாங்க, நல்லா குளிப்பாட்டினாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நமக்கு என்ன மரியாதையெல்லாம் மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா குளிச்சது. குளிச்ச ஒரு பாடத்துக்கு மாலையெல்லாம் போட்டாங்க. அதுக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நமக்கு நல்ல மாலையெல்லாம் போடுறாங்களே. வேற கோயிலையும் சுத்தி வந்தாங்க. பரவாயில்ல, அவங்க சுத்துறது கோயில், நம்மளே இன்னைக்கு கோயிலெல்லாம் சுத்தி காட்டுறாங்களே அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம எஜமான உண்மையிலேயே நம்மள நல்ல முறையில வளர்த்திருக்கிறான், இன்னைக்கு எவ்வளவு நம்மள சிறப்பிக்கிறான் அப்படிலாம் அது நினைச்சுக்கிட்டே இருந்துதான். முடிச்ச பாடு என்ன செஞ்சாங்க, அது அசன சாப்பாடுக்கு முன்னால கொண்டு கழுத்து கொண்டு அருவாளை வச்சு ஒரே வெட்டா வெட்டி அதை கரியாக மாற்றினார்கள். பொதுவாக நாங்க குறிப்பிட்ட வாங்குறதுக்கு முன்னால இதை சொல்லுவாங்க, குறிப்பிட்ட நிகழ்வெல்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லாம் மரியாதையை தான் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வருகிற சவால்கள் இல்லையா, திருமண வாழ்க்கை அப்படித்தான். நமக்கென்று ஒரு கணவன், நமக்கென்று ஒரு மனைவி, இதுக்காகத்தான் காத்திருப்போம். இருந்தாலும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ இல்லையா, இந்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும்போது சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும், சவால்களும் இருக்கிறது. அதே போலத்தான் இன்னைக்கு இயேசு எருசலேமுக்குள் நுழையும் பொழுது நம்முடைய மனமும் அப்படித்தான் கலக்கம் அடைகிறது. மக்கள் எல்லாம் ஒசானா என்று அவரை மகிழ்ச்சியோடு உள்ள அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க அவருக்கு என்ன காத்திருக்கிறது, மரணம் காத்திருக்கிறது. ஆனால் அந்த மரணம் தான் முடிவா என்று கேட்டால் இல்லை. அந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம், உயிர்ப்பு என்று கொண்டாட போறோம். எனவே இந்த மரணத்திற்கு பிறகு அவருக்கு உயிர்ப்பு ஒன்று என்று இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்படுறாள் இல்லையா, அது ஒரு மரணம் போலதான். மறுபிரசவம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு பிரசவ வேதனை என்பது ரொம்ப கடினமானது பெண்களுக்கு. ஆனா அந்த குழந்தை பிறந்த ஒரு பாடு அவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லையா. அதே போலத்தான் வாழ்க்கையில துன்பமும் வருகிறது, இன்பமும் வருகிறது. இந்த துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இன்பத்திற்கு கடந்து செல்ல முடியும் என்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும், இந்த 7 நாட்கள் இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வர்ற சனிக்கிழமை வரை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் உயிரோட இருக்கிறாரா? இப்ப இருக்க போப்பாண்டவர் யாரு, லியோ இல்லையா. அப்போ பழைய திருத்தந்தை இப்போ பிரான்சிஸ் என்ன சொல்றாரு, இந்த 7 நாட்கள் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும், ஒரே ஒரு காரியம் செய்யணும், இயேசுவோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். என்ன சொல்றாரு, இயேசுவோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். எப்படி இயேசுவோடு பயணிப்பது? இந்த நாட்கள்ல இயேசுவுக்கு என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் நம்ம நினைச்சு அவர் கூட நம்ம உடன் நடப்பது. அதுக்குதான் இவ்வளவு பெரிய வாசகம் இல்லையா. நற்செய்தி வாசகத்தில் இவ்வளவு நேரம் வாசிக்க கேட்டோம், அவருக்கு என்னென்னலாம் நடந்தது. இயேசு நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம அவர் கூட இருக்கமோ இல்லையோ, ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ரொம்ப போராட்டம், ரொம்ப துன்பம், மனசெல்லாம் அவனுக்கு வேதனை. அப்ப தனிமையாக ஒரு கடற்கரை மணலிலே நடந்து கொண்டே இருந்தான். யாராவது தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே நடந்தான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கடவுளை பார்த்து கேட்டான், கடவுளே, நான் தனியாக நடந்து கொண்டிருக்கிறேனே, என்ன நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்டானா. அப்ப கடவுள் சொன்னார், நீ பின்ன திரும்பிப்பார், பாதங்கள் தெரிகிறது அப்படிதானே, அந்த பாதம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. நான் தான் உன்னை செய்கிறேன், என்னுடைய தோள்களிலே தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன், அதை உனக்கு புரிய முடியல அப்படின்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் நம்மளை கைவிட்டுட்டான்னு நினைக்கிறோம்ல. அப்படி கிடையாது. கடவுள் கைவிட்டு அடுத்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அவர் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்யறாரு, நம்மை தன்னுடைய தோள்களிலே சுமந்து சொந்து கொண்டே இருக்கிறார்.
ஒரு குழந்தை, பச்சை குழந்தை தெருவில் நடந்தாலும் வீட்டில் நடந்தாலும் தாயினுடைய கண்கள் என்னதான் செய்யும்? அந்த குழந்தை என்ன செய்து மண் எடுத்து வாயில வச்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. அதே போலதான் கடவுள் நம்ம என்ன செய்வாரு? நம்மள ஃப்ரீயா விட்டுருப்பார். நம்ம அங்கங்க ஓடுற மாதிரி இருக்கும், கடவுள் நம்மளை பார்க்காத மாதிரி இருக்கும். எப்படி ஒரு தாயினுடைய கவனம், ஒரு மனுஷனுடைய கவனமே இவ்வளவு உன்னிப்பாக குழந்தையை கவனிக்கும் பொழுது கடவுளுடைய கவனம் எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? அப்ப கடவுள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு பயணிக்கும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, இந்த நாட்களில் நீங்கள் இயேசுவோடு பயணிக்க வேண்டும். அவர் எப்படி எருசலேமுக்கு சென்று அங்கே பாடுகளை ஏற்று அந்த கல்கத்தாவிலே தன்னுடைய உயிரை விடுகிறாரோ அவருடைய அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சீரேனை ஊரனாகி சீமோன், அது யாரு? இயேசுவோடு சிலுவையின் பாடுகளில் பங்கு கொண்டவன் இல்லை? இயேசு சிலுவை சுமந்து சொல்லும் பொழுது ஒரு சீரே நகரத்தானாகி சீமோன் என்பவன் என்ன செய்யறாங்க? இயேசுடைய சிலுவையை சுமந்து செல்ல கட்டாயப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் கூட இன்றளவும் நாம் அவர் என்ன செய்யறோம்? நம்முடைய நினைவுகளிலே கொள்கிறோம். சிலுவையை சுமப்பது கடினமாக இருக்கும். சீமோன் நம்ம விருப்பத்தோடு போய் சிலுவை சுமந்தாரா? இல்லை. ஆனாலும் அவர் இயேசுவோடு அந்த சிலுவையை சுமந்து சென்றதால் என்ன செய்கிறார்? இன்னைக்கு அவர் நினைவு கூறப்படுகிறார். அதே போலத்தான் நாம் இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய மாட்சியில் பங்கு பெற முடியும். ஆகவே இன்றைய நாளிலே குருத்து ஞாயிறு தினத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது திருச்சபை 5 அடையாளங்களை பயன்படுத்துகிறது. முதல் அடையாளம் என்பது என்ன? குருத்தோலைகளை ஏந்தி நம்ம என்ன செய்யறோம்? நகர்வலம் வருகிறோம் இல்லையா? மெயின் ரோட்டுக்கெல்லாம் போனோம், சுத்தி வந்தோம். இது எதை காட்டுது? இயேசுவும் இப்படி எருசலேமுக்குள்ள போனார். நகர்வலம் வருதல். அவர் எருசலேம் நகரத்துக்குள் இன்னைக்கு நுழைகிறார். அப்ப இந்த குருத்து ஞாயிறு தினம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? இயேசு நம்முடைய இதயத்திற்குள் நுழைய ஆசைப்படுகிறார். நீங்க ஊரெல்லாம் அவரை சுத்தி காட்டுனீங்க, கரெக்ட். ஆனா அவர் என்ன செய்யறாரு? வெளிப்புறத்தை சுற்றுவதற்காக அவர் வரல. அவர் எதை தேடுறாரு? நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக, நம்முடைய இதயத்திற்குள்ளாக நுழைய அவர் ஆசைப்படுகிறார். இதுதான் இன்னைக்கு குருத்து ஞாயிறு சுட்டி காட்டுகிற முதல் அடையாளம். இரண்டாவது நம்ம என்ன தூக்கிட்டு வந்தோம்? குருத்தோலைகள். குருத்தோலைகள் எதை காட்டுகிறது? வளமையை காட்டுதுலே. பச்சை பசைன்னு பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல்ல? அதனால என்ன செய்வோம்? அதை ஒவ்வொரு மாடலா டிசைனா என்ன செய்வோம்? பூ செஞ்சு அதை செஞ்சு நம்ம அதை பயன்படுத்துறோம் இல்லையா? யூதர்களை பொறுத்தளவில் குருத்தோலைகளை மிக அதிகமாக பயன்படுத்தினார்கள். குறிப்பாக அரசர்கள் போருக்கு சென்று வெற்றி பெற்று வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? குருத்தோலைகளை ஏந்தி ஊருக்குள்ள வருவாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிறணும்? அரசனுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. எனவேதான் திருவெளிப்பாடு புத்தகத்துல, கடைசி புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவால் தங்களுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? கடைசியில குருத்தோலைகளை ஏந்தி அவர்கள் மீட்பு கீதம் பாடுவார்கள். எனவே குருத்தோலைகள் என்பது எதை காட்டுகிறது? வளமையின் அடையாளம், அது வெற்றியின் அடையாளம். எனவே இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதைத்தான் ஏந்தி வந்திருக்கோம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கடவுள் எதை கொடுப்பார்? வளமையான வாழ்க்கையை கொடுப்பார், நமக்கு வெற்றியை கொடுப்பார். மூன்றாவது இன்று நாம் பயன்படுத்துகின்ற இன்னொன்று, நம்ம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்தோம். என்ன பாடணும்? ஓசானா தாவீதின் புதல்வர். ஓசானா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் விடுவிப்பாரா? விடுவிக்க அவர் வல்லவரா? ஆமா. அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் மனதிலே தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் இல்லையா? எனவே மனுஷ பலம் ஒண்ணும் செய்ய முடியாது. மனிதர்கள் நமக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் என் கூட யார் இருக்கிறார்? என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். எனவே வெற்றி என்பது யாருக்கு தான்? கடைசியில எனக்கு தான். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த குருத்தோலைகளை நடந்து ஏற்றி வருகின்ற போது ஒசானா என்று பாடுகின்ற பொழுது, ஆண்டவரே எங்களை விடுவியும் என்று பாடுகிற போது நாம் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். நான்காவது, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு குதிரை மேல பவனி போனாரா, கழுத மேல பவனி போனாரா? கழுத மேல பவனி போனார். எதுக்கு? குதிரை மேல போயிருக்கலாம், நல்ல ஜாலியா இருக்கும்ல, பாக்குற கடகாரத்து இருக்கும்ல. அரசர்கள் குதிரையில் போகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? போர் செய்ய போகிறார்கள் இல்லையா? அங்க இரத்த பழி இருக்கும், அடுத்தவரை வெட்டுவார்கள், பழி வாங்குதல் இருக்கும். கழுதை என்பது என்ன? சமாதானத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசு யாரையும் பழி வாங்குறதுக்கு இல்லை. என்னை சிலுவையில் அரைஞ்சாங்களே அவங்களெல்லாம் பழி வாங்கன்னு நினைச்சாரா? இல்ல. தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் குற்றங்களை மன்னியும் என்று அவர்களுக்காக வாதாடுகிற ஒரு ஆண்டவர் இயேசு. எனவே குதிரையிலே ஒருவன் பவனி வந்தான், அவன் பிலாத்து. அவன் இயேசுவை கொலை செய்ததற்காக வருகிறான், அவருக்கு தீர்ப்பு கொடுப்பதற்காக வருகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு
கழுதையிலே பயணிக்கிறார். கழுதை என்பது சமாதானம். ஒரு அரசன் போருக்கு சென்று குதிரையிலே வந்தான் என்றால் போருக்கு போயிட்டு வாரான்னு அர்த்தம். அவன் இன்னொரு அரசனோடு சமாதானம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றால் அவன் குதிரையை எடுத்துட்டு போக மாட்டான், கழுதையை எடுத்துட்டு போவான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறார். ஐந்தாவது கடைசியாக இயேசு இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் பயன்படுத்துகிற அடையாளம், அவர்கள் என்ன செய்யறாங்க, துணியை வழியிலே விரிக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது துணி விரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது யாராவது துணி விரிச்சு கூட்டிட்டு வருவாங்களா? வாசல் மறிக்கிறோம்ல, அதெல்லாம் இருக்கா? இன்னும் வாசல் மறிச்சா ஒரு பவுன் மோதிரம்லாம் உண்டு இல்ல கல்யாணத்தோட, அப்படிலாம் கிடையாது. சரி, அந்த துணி விரிப்பு என்பது என்ன? பிஷப் வரும்போது துணி போட்டு வரவேற்கிறோம் இல்லையா? அது எதுக்கு? மரியாதை. ரெட் கார்பெட் வெல்கம் சொல்றாங்க இல்லையா? மோடி அமெரிக்காவுக்கு போனார்னா ரெட் கார்பெட் வெல்கம். அது எதுக்கு? அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அப்ப மக்கள் எல்லாம் அந்த துணியை விரிச்சு ஆண்டவர் இயேசுவை மரியாதை பண்ணி என்ன செய்யறாங்க? எருசலேமுக்குள் அவரை வரவேற்கிறார்கள். எதை காட்டுகிறது? இயேசு மீது அவர்கள் கொண்டிருக்கிற மதிப்பு மரியாதை காட்டுகிறது. எனவே நாமும் நம்முடைய கடவுள் மீது என்ன செய்யறோம்? மதிப்பு மரியாதை காட்ட வேண்டும். எனவே இந்த வழிபாடுகள்ல ரொம்ப அசட்டையா இருக்கிறது அல்லது ஏதோ விருப்பம் இல்லாம இருக்கிறது சரியல்ல. இந்த நாட்கள் நமக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல இயேசுவோடு நாம் பயணிக்க வேண்டும். எனவே நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவருடைய பாடுகளை நம்ம எங்க வாசிக்கிறோம்? திருவிவிலியம். இந்த நாட்களை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? திருவிவிலியத்துல ஆண்டுடைய பாடுகளை வாசிக்க வாசிக்க நமக்கு என்ன ஒன்னே ஒண்ணு புரியும், நம்முடைய துன்பம் எல்லாம் துன்பமே இல்லை, அது ஒண்ணுதான் புரியும். நானும் பைபிள் அடிக்கடி வாசிக்கும் பொழுது இந்த பாடுகள் நேரத்துல எனக்கு அதுதான் புரியும். நான் என்னவோ பெரிய வாழ்க்கையில பெரிய கல்ல சுமந்துகிட்டு இருக்க மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆண்டுடைய பாடுகளை நினைச்சா 12 சீடர்களை ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், 12 சீடர்களை ஒருத்தன் மறுதளிக்கிறான் இல்ல? எவ்வளவு துரோகம் இல்ல? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எங்கூட உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் சொல்றாரு. ஆண்டவர் என்னையா சொல்றீங்க? யூதாஸ் கேட்கிற. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமா, நீயே சொல்லிட்டப்ப, நீ தான் காட்டி கொடுக்க போற. நீ பரவாது இருந்தா நலமா இருந்திருக்கும். இதுக்கு மேல ஒரு மனசால எப்படி திட்ட முடியும்? எல்லாம் இயேசு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளாகவே திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல ஆண்டவர் இயேசுவோடு இந்த திருப்பாடுகளோடு பயணிப்போம். ஆண்டவர் இயேசு எப்படி மகிமையின் வீரராக உயிர்ப்பின் வீரராக மாறுகிறாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களை கடந்து நாம் ஒரு நாள் அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்வோம், கடவுள் தருக அமைதியை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமாம். போதுமான இடைப்பாறுதல் கிடைச்சிருச்சா? உட்கார்ந்து போதுமா? சரி, அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துக்கு உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் தம் தந்தையிடம் ஒப்புக் கொடுத்த இத்திருப்பாடுகளின் நாட்களில்
கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டல்களையும் கனிவுடன் கேட்டு நமக்கு அருள் புரிவாராக. வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் பாதம் தருகிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் அளித்து காத்திடவும், இறைமக்களாகிய எங்களை உறுதியான நம்பிக்கையில் வேரூன்ற செய்திட தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் அளித்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழைத்து போவர் என்கிற உண்மையை உணராமல் போர்கள் தொடுத்தும் ஏவுகணைகள் வீசியும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியும் இந்த உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நாடுகளின் தலைவர்களை அமைதியின் அரசராகிய நீதாமே உம்முடைய திருப்பாடுகள், மரணம் ஆகியவற்றின் பலனாக அமைதியின் பாதைக்கு அழைத்து வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிருள்ள வார்த்தையை தருகின்ற தந்தையே இறைவா, அருள் வார்த்தையை தேடி உமது முயற்சிகளை, உமது உயிருள்ள வார்த்தையை விருப்பத்தோடு வாசித்து தியானித்து ஜெபித்து அதன்படி வாழ்வதற்கு தேவையான மனதை நமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துணையாளரே எம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வு பயணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தீய வாழ்வின் பிடியிலிருந்து எம்மை வெறுமையாக்கிக் கொண்டு தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பணிவிடை, புரிதல், இறைத்திற்கு பணிந்திருத்தல் போன்ற உயரிய பண்பை எமது வாழ்வில் கடைபிடித்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் படைத்து ஆளுகின்ற எம் இறைவா, நாங்கள் மேற்கொண்டிருக்கும் ஆலய கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடைபெற்றிடவும், தேவையான பண உதவி, பொருள் உதவி கிடைக்க பெறவும், கட்டுமான பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்திடவும், ஒருமித்த கருத்தோடு நாங்கள் செயல்படவும் தேவையான உமது ஆவியின் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சற்று நேரம் அமைதியாக ஜெபிப்போம். குறிப்பாக நமது ஆலய கட்டுமான பணி இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நாம் விரும்புகின்ற அனைத்து நலன்களையும் இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். In
நானும் வந்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையொற்றை பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவாவும் தோரே திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை நாங்கள் கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாயமாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கியது. ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
தந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறாக நீர் எருசலேமுக்குள் பவனியாக அழைத்துச் செல்லப்பட்ட இந்த மகிமையான நாளிலே நாங்களும் நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையிலே பயணம் செய்யுமாறு நீர் எங்களோடு இருந்து எங்களை கரம்பிடித்து வழி நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த பரிசுத்த வாரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து நாங்களுடைய திருப்பாடுகளிலே இன்னும் அதிகமாக பங்கு பெற்று உங்களுடைய உயிர்ப்பின் மகிமைக்கு எங்களை அழைத்து செல்வீராக. இந்த நல்ல வேளையிலே எங்கள் தாய் திருச்சபைக்காகவும் மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலைவராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வீட்களும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலர், பதவி புனிதரான புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் நோக்கவந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மனமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பளிக்கும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உமது அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் இயேசு திருப்பிடத்தில் நமக்கு தருகிற அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டவர் உணவின் வடிவிலே நம்முடைய உள்ளங்களை சந்திக்க எழுந்து வருகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
கனிந்து வந்த அமுதே சென்னை மகிழுறவே தன்னை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தன்னை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் இங்கே தவித்தேன் இனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தன்னை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வருந்தாகும் பசியாகும் பருந்தோடுதே இருந்தாலும் மறவாத உனதன்மையே இருந்தாலும் இருந்தாலும் மனம் தேடதே பசியார பறிவோடு அழைக்கின்றேமா இசையோடு கவி சேரும் சுவை காணவே உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன் உன்னில் உருவாகுவேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உணவே தன்னை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தன்னை தரும் உணவே என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த நோய் போன பின்னாலும் விளைவானது என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் வழியாக அரங்கேறது இறைவா என் அகப்பாருமே இதயம் என் இதயம் உன்னருள் காணுமே இறையாட்சி சமபந்தி உருவாகுவேன் மண்ணில் உருவாகுவேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உன்னில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் இங்கே
சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வாரத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்கின்ற வாரமாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று வழிபாடு மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. இதற்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் ஊரை சுற்றி நல்ல அழகாக குருத்தோலைகளை நீங்கள் அமைத்திருந்தீர்கள். அதே போல பவனியிலும் மிக பக்தியாக பங்கெடுத்துக் கொண்டீர்கள். நான் கொஞ்சம் பாடி இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் அமைதியாக தான் வந்தீங்க, சில ஓலைகளை பின்னிட்டு வந்தீங்க இல்லையா? இருந்தாலும் நம்ம இந்துக்கள் மற்றவங்களாம் நம்மளை பார்க்குறாங்க இல்லையா? பார்க்கும் பொழுது நம்மளும் ஒரு மாதிரி வேடிக்கையாக சும்மா பவனி போகிறதா இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் அது ஒன்று தான். மற்ற ரொம்ப சிறப்பாக இருந்தது. என் பக்கத்தில் ஒரு பொருசு நல்லா சத்தமாக பாடிட்டு இருந்தது, ஓசானா தாவீதின் பருவான்ட்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இல்லையா? அவங்க மற்ற மாமரி மரிசூஸ் அதெல்லாம் பாடி முடிச்ச பாடு ஓசானா வரும்பொழுது என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது கேட்க நல்லா இருக்கும், வழிபாடுக்கும் அது பார்க்கறது நல்லா இருக்கும். ஏன்னா மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் அந்த பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு இப்படி கொஞ்சம் வழிபாட்டில் கிறிஸ்தவர்கள் பக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னும் நம்ம ஒரு சாட்சி பகிர்றதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது வழிபாடுகளை பொறுத்தளவில். எனவே இன்னைக்கு வாசகங்களை வாசித்தவங்க, அதே போல பெரிய வாசகத்தை முன்னெடுத்து வாசித்த தம்பிகள் ரொம்ப அருமையாக அதை செஞ்சாங்க. அவர்களுக்கும் பாராட்டுகள். அதே போல நல்ல பாடல்களை பாடிய பாடல்களுக்கும் நம்முடைய கரவொலிகளுக்கு அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இத்தனை ஏற்பாடுகளையும் ஒருங்கமைப்பு செய்த நம்முடைய ஊர் பெரியவர்களுக்கும் சிறப்பான பாராட்டுக்களை பங்கு தந்தையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருட்சகோதரிக்கும் சேர்த்து ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் பங்கு தந்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பெரிய வியாழன் மற்றும் பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் நமது பங்கு ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். பெரிய வியாழன் பெரிய வெள்ளி வழிபாடுகள் நமது பங்கு ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். அனைத்து மக்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பு தரப்படுகிறது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்திலே சிலுவை பாதை நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருச்சிலுவை முத்தம் செய்யும் சடங்கும் நடைபெறும் என்பது உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தையே, நான் குடித்தால் அன்றி இந்த துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுள்ளப்படியே ஆகட்டும். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா,
புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை தாழ்வணிந்து வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகன் இறப்பினால் எதிர்நோக்க செய்திருக்க நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வசந்தங்கள் வருவாயின் இது உனை நான் வாழ்ந்து வந்தேன். தினம் தினம் நீரருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் தரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்து வந்தேன். வானதூதர் வாழ்ந்து சொல்ல வாழ்வை சுமந்தவழி வாடி நின்ற மாந்த நெஞ்சு வசந்தம் வீச செய்தாய். வானதூதர் வாழ்ந்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். வளம்பதி வளம்பரும் வளமிரையே வழியினில் ஒளி தரும் விழி வெளியே. மலமதில் வலம் வரும் மலர்விரையே, வழியினில் ஒளி தரும் விடிவெளி. எமனருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவரின் தாயே, தினம் தினம் எதில் அருள் வரும் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்து வந்தேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளுக்கு. திருச்சிலுவை அடையத்தினாலே தீவிரமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே